மத்திய பிரதேசத்தில் உள்ள புகழ்பெற்ற கந்தாரியா மகாதேவ் கோவில், ஒடிஷாவின் கோனார்க் கோயில் ஆகியவற்றை பின்பற்றி அயோத்தி ராமர் கோவிலும் வட மாநிலங்களுக்கே உரித்தான நாகரா பாணியில் கட்டப்பட்டுள்ளது. ஸ்ரீ ராம் ஜென்ம பூமி தீர்த்த க்ஷேத்ரா அறக்கட்டளையின் சார்பில் 2000 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக நிதி திரட்டப்பட்டு கட்டப்பட்டு வரும் கோவில் இறுதிக் கட்டத்தை எட்டி கும்பாபிஷேகத்திற்கு தயாராகி வருகிறது. அயோத்தி ராமர் கோவிலின் வடிவமைப்பு குஜராத்தின் அகமதாபாத்தைச் சேர்ந்த பாரம்பரியமிக்க சோம்புரா குடும்பத்தின் கலை முயற்சியில் உருவாகியுள்ளது. உலகளவில் 100க்கு மேற்பட்ட கோவில்களை சோம்புரா குடும்பம் வடிவமைத்துள்ளது. இந்து வேதங்களில் கூறப்பட்டுள்ள வாஸ்து சாஸ்திரம் மற்றும் ஷில்பா சாஸ்திரங்களின் அடிப்படையில் 235 அடி அகலம், 360 அடி நீளம், 161 அடி உயரத்தில் மிக பிரம்மாண்டமாக கோவில் உருவாகியுள்ளது. கம்போடியாவின் அங்கோர் வாட், அமெரிக்காவின் சுவாமி நாராயண் அக்சர்தாம் கோவில்களுக்கு அடுத்தபடியாக உலகளவில் மிகப்பெரிய கோவிலாக இது மாறும். 2.7 ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்துள்ள கோவிலில் 366 தூண்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சிவனின் பல்வேறு அவதாரங்களை குறிக்கும் 18 சிலைகள், 10 தசாவதாரங்கள், 64 சௌசத் யோகினிகள், சரஸ்வதி தேவியின் 12 வடிவங்களை உள்ளடக்கியுள்ளது. 57,400 சதுர அடியில் 3 அடுக்குகளை கொண்ட இந்த கோவிலின் கீழ்த்தளத்தில் 160 அறைகளும், முதல் தளத்தில் 132 அறைகளும், இரண்டாவது தளத்தில் 74 அறைகளும் உள்ளன. கோவிலுக்காக மொத்தம் 12 நுழைவு வாயில்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கோயிலின் சுவர்களில் ராமரின் வாழ்க்கையை சித்தரிக்கும் கலை சிற்பங்கள் அழகுற வடிவமைக்கப்பட்டுள்ளன. கோயிலின் முக்கிய பகுதியான கருவறை எண்கோண வடிவம் கொண்டதாகும். கர்ப்ப கிரகத்தில் நிறுவப்பட உள்ள ராமர் சிலையின் மீது சூரிய கதிர்கள் படும் வகையில் கட்டடம் கட்டப்பட்டுள்ளது. மூலவர் ராமர் சிலை 5 அடி உயரத்தில் வெள்ளை பளிங்கு கல்லால் அமைக்கப்பட உள்ளது. 2100 கிலோ எடை உள்ள மணி எட்டாவில் இருந்து பிரத்யேகமாக செய்து கொண்டு வரப்பட்டுள்ளது. 1000 ஆண்டுகளுக்கு மேலான ஆயுட்காலம் கொண்டதாக கட்டப்பட்டுள்ள கோவிலில் பலகட்ட சோதனைகள் நடத்தி உறுதித்தன்மை ஆய்வு செய்யப்பட்டுள்ளது. கோவிலின் ஒவ்வொரு தளத்திலும் பிரார்த்தனை மண்டபமும் கீர்த்தனை மண்டபமும் அமைக்கப்பட்டுள்ளன. கோவிலின் முன்புறம் மிக பிரம்மாண்டமாக அனுமன் சிலை அமைக்கப்பட்டுள்ளது.